குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு பொரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மல்டி வெஜிடபிள் பொரியல் பாருங்கள், சூப்பராக அரிஞ்சு வச்சுருக்கேன். பாரு, குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு வெங்காயம், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அப்படியே தாளிச்சிக்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு ஒரு வெஜிடபிளில் மட்டும் பொரியல் செஞ்சோம்னா அந்த ஒரு சத்து மட்டும்தான் கிடைக்கும். இப்போ 4-5 வெஜிடபிள் ஒன்றா சேர்ந்து பொரியல் செய்யும்போது அந்த 4-5 வெஜிடபிளோடைய சத்தும் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தாளிச்சிக்கலாம். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்க வேண்டியதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி எல்லா வெஜிடபிளும் நிறைய வெஜிடபிள் இருக்கும்போது எல்லாத்தையும் 2 போட்டு கட் பண்ணி சாம்பார் வைங்க. 2 கட் பண்ணி போட்டு பொரியல் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? கூட்டும் அதே மாதிரி தான் செஞ்சிங்கன்னா எல்லா சத்தும் நல்லா கிடைக்கும், சரிங்களா? இப்போ நம்ம அதாவது சூப்பராக பொரியல், கூட்டு எல்லாமே நிறைய வெஜிடபிள் செஞ்சால் நிறைய சத்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு ரொம்ப நியூட்ரிஷன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதான். வதங்கினோடனே எல்லா வெஜிடபிளும் போட்டு ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, திட்டமான உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. அப்போ தான் சிம்மில் வச்சு வேக வச்சா தான் அந்த கலரு, அந்த டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சலன்னு ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் பொரியல், சரிங்களா? அதனால் போட்டு தட்டை போட்டு கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வதங்கிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு அப்படியே இறக்கிக்க வேண்டியது தான். செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொரியல் வந்துட்டு சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்கும் செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு பார்த்தீங்களா பொரியல்? அவ்வளோதான். நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரையும் செய்யாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? நிறைய வெஜிடபிள் இருக்கே, வேஸ்ட் பண்ண வேணாம். எல்லா வெஜிடபிளையும் கட் பண்ணி போட்டு இல்லைன்னா கட் பண்ண முடியலனா கூட அந்த சீவலில் கூட சீவிக்கோங்க. சீவி போட்டு அப்படியே வதக்கி சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.